ஸோ 2025ல வந்து மலையாளத்துல ஒரு கோர்ட் ரூம் டிராமாவாக எடுக்கப்பட்ட அபியந்திரா குற்றவாளி அப்படின்ற படத்தை இப்போ ஜி5ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 5 minutes கிட்ட வருது. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம படத்தோட ஹீரோவான ஆஷிஃப் அலி ஒரு டெம்பரவரி கிளர்க்கா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாத இவருக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா மேரேஜ் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே இவருக்கு மேரேஜ் ஆன 10 நாள்லயே இவரோட ஒய்ஃப் வந்து இவரை விட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாத இவர் மேல வயலன்ஸ் அதுக்கப்புறம் அபியூஸ் இந்த 2 கேஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலே இந்த படத்துல யார் வந்துட்டு குற்றவாளி, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா ஒரு அருமையான படம் அப்படின்னே சொல்லலாம். மெயினா ஆண்களுக்கு வந்துட்டு சட்டத்து மூலியமா என்னமான ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்றத இந்த படத்து மூலியமா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அருமையாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ ஒரு இன்னசென்டான கேரக்டரா இருக்காரு. இவருக்கு இந்தமான ஒரு ப்ராப்ளமும் அதை இவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத இந்த படத்துல ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. ஆக்டிங்ஸும் சரி, படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. மெயினா நம்ம ஆஷிஃப் அலி ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஸ்கிரீன் பிளேவுமே எந்த ஒரு இடத்துலயுமே லேக் அப்படின்றது இல்லை. நல்ல ஒரு என்கேஜ்மெண்டான ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த படத்துல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் எதுக்காக இவரை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த காரணம் வந்துட்டு கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க.